ஐக்யூ நியோ 10R மாஸ் 11 லான்ச் ஆக போகுது. அதோட இமேஜ் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. 2 கலரில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும், ப்ளூ அண்ட் பிளாக், பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பெர்ஃபார்மன்ஸ், இது ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது 8S Gen 3 நம்மளுக்கு வந்து ரொம்பவே பவராக இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணி. எப்போயுமே ஐக்யூ வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்பவே ஈடுபாடு கொடுப்பாங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 1.7 மினிட் மேலே ஆக்டிவ் ஸ்கோர் இருக்கும். இது 4 nm TSMC ப்ராசஸ் செஞ்சுருக்காங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கேமிங் மோட், 5 years நான் ஸ்டாப்பாக கேமிங் விளையாண்டுக்கலாம். தொடர்ந்து 90 fps மோஸ்ட் சேவலாக சொல்லியிருக்காங்க. 90 fps நம்மளுக்கு கேமிங்ஸ். அதுவும் இல்லாமல் 2000 Hz இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே கேம் அக்யூரேசி ரொம்பவே நல்லாயிருக்கும். அது பார்த்தீங்கன்னா கீழே மான்ஸ்டர் மோட், 2000 Hz இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் ரேட், இன்பில்ட் FPS மீட்டர், பைபாஸ் சார்ஜிங், 6000 mm2 வேப்பர் கூலிங் சாம்பர், டெடிகேட்டட் ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நிறையவே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்க்காக நிறைய பேர் ஸ்கவுட் ஹோட்டல் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் 2 கலர் இருக்குன்னு சொன்னேன். ரேஞ்சிங் ப்ளூ ஒன்று, மூன் நைட் டைட்டானியம் ஒன்று, 2 கலருமே இருக்குது நம்மளுக்கு. ப்ளூ பார்க்கும்போது ஐக்யூ நியோ 9 Pro மாதிரியே இருக்குது. சரி, பார்க்கலாம் வந்ததுக்கப்புறம். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மஸ்ட் ஃபோன் சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து பேட்டரி வந்து ரொம்பவே பெருசு, 6400 mAh பேட்டரி. அதுவும் இல்லாமல் 0.798 cm அல்ட்ரா ஸ்லிம்மாக இருக்குங்கிறாங்க. பார்க்கலாம் வந்ததுக்கப்புறம் தெரியும் நம்மளுக்கு. அப்புறம் வந்து இது கூட வந்து 80 watts ஃப்ளாஷ் சார்ஜர் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குது இந்த மொபைலில் நம்மளுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 3840 Hz PNW M dimming, 4500 Hz லோக்கல் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க.